குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியில் நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் லைவா பாக்குறீங்க. காலையில சிஎம் ஜோசப் விஜய் உள்ள வந்த உடனே சட்டமன்றம் முடியும் வரை முதலமைச்சர் பேசுறது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லா விவாதங்களும் நீங்க நேரலையில பாக்குறீங்க. இதுக்கு முன்னால அப்படி கிடையாது. அவை குறிப்புல எது இடம்பெறதோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க. அவை குறிப்புல இடம்பெறாத காட்ட மாட்டாங்க. லைவா வராது. இப்ப எப்படின்னு கேட்டா லைவா வந்துடுது. அவை குறிப்புல இடம்பெறதும் நீங்க பார்க்கலாம், அவை குறிப்புல இடம்பெறாதும் பார்க்கலாம், அவை குறிப்புல நீக்கிறதும் பார்க்கலாம், எல்லாமே நீங்க பார்த்துடலாம். ஏன்னா அவர் நம்ம சிஎம் அவர் ஒரு ஸ்டார், சினிமா ஸ்டார். அவர் எல்லாமே சினிமா பாணியில தான், சினிமா பாணியில ஷூட்டிங் மாதிரி எல்லாமே பார்க்கட்டுமே மக்கள். ஏன்னா நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுவோம். லைவ்ல காட்டலன்னா விமர்சனம் பண்ணதை அவைக்கப்படுத்த நீக்கிட்டா அதை காட்ட முடியாது. லைவ்ல காட்டிடு, விமர்சனம் பண்றதும் பார்க்கட்டும், அவைக்கப்படுத்த நீக்கிறதும் பார்க்கட்டும் போயிட்டு இருக்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுவும் நல்லதுதான். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. உள்ள சட்டமன்றத்தை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் நமக்காக என்ன பேசுறாங்க அப்படின்னு மக்கள் பார்க்கணும். அதாவது திமுக அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில ஜெயிச்சவங்க மக்களால் வாக்களிக்கப்பட்டு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். ஒரு 107 பேர் மட்டும் தான் நான் சொல்றேன். 107 பேர் ஜெயிச்சாங்கல்ல டிவிக்கேல. அவங்கள ஜெயிக்க வச்சது யாருன்னு கேட்டா இவிஎம் மிஷின். அகைன் அண்ட் அகைன் நான் ரெக்கார்டிங். இவிஎம் மிஷின் தான் நம்ம ஹானரபிள் சிஎம் ஜோசப் விஜய் சார் உட்பட 107 பேர் ஜெயிச்சாங்கல்ல. 108 தொகுதி, ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டாரு அவர் அங்க திருச்சியில. சோ அந்த 108 தொகுதியில இவங்களை ஜெயிக்க வச்சிருந்து இவிஎம் மிஷின். இவிஎம் மிஷின் பார்க்க போறது இல்ல. ஆனா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியில ஜெயிச்சாங்க பாருங்க. திமுக அதிமுக இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டது. சோ மக்கள் பார்க்கணும். அதனால லைவ்ல வர்றது நல்லதுதான். சொல்ல வருகிற செய்தி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு காட்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், டிவிகேனுடைய சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர் திரு சுதாகர் அவர்கள் பேசினார். கன்னி பேச்சு அவர் பேசினாரு. துவக்கத்தில் அவர் யாருன்னு சொல்லி ஒரு சுகர் டாக்டர், நல்ல டாக்டர் தான். எனக்கும் அவர் தான் சுகர் டாக்டர். 6 முறை அவர்கிட்ட போயிருக்கிறார். குடியாத்துல ஜிபிஎம் ஸ்ட்ரீட்ல அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிளினிக் இருக்கு. அவரு குடியாத்துக்காரு, குடியாத்துல தான் வீடு இருக்குது. அவர் காட்பாடியில போய் நின்னாரு. குடியாத்தில் இருக்கிற 4 பேர், குடியாத்தத்தை சேர்ந்த, குடியாத்தத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், குடியாத்தம் நகரத்தை சேர்ந்த 4 பேர்கள் வேலூர் மாவட்டத்திலே டிவிகே கட்சியில இவிஎம் மிஷினால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்பாடியில ஒருத்தர், அதான் சுதாகர், வேலூர்ல ஒருத்தர், கேவி குப்பத்தில் ஒருத்தர், குடியாத்திலே ஒருத்தர். சோ 4 பேரும் குடியாத்தை சேர்ந்தவர். சொல்ல வருகிற செய்தி இன்னைக்கு அவர் கன்னி பேச்சில பேசினார். அவர் பேசும்போது நான் எப்பவுமே லைவா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் யூடியூப்ல பேசுறேன், சோசியல் மீடியால எல்லாத்தையும் நான் பேசுறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் லைவா பார்க்கணும். பார்க்கும்போது அவர் பேசினார். அவர் பேசும்போது அவங்க தலைவர் புகழ்ந்து பேசினாரு, திரு ஜோசப் விஜய் அவர்களை. புகழ்ந்து பேசட்டும், தப்பு இல்ல. பேசுகிற ஒரு செய்தி அங்க பதிவு பண்றாரு. இது எல்லாருமே டிவிகே கட்சியில எல்லாருமே பாக்குற வேலை. இது எல்லாமே பாக்குற வேலை. அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, புதுசு. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ அவங்க கட்சி திருமணி கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. அது அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, முதல்ல முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் 10 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று வருகிற எங்கள் மண்ணின் மைந்தர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், கழக பொதுச்செயலாளர் அண்ணன் துரைமுருகனுக்கு அவர் துரைமுருகன் சார் அவர் ஒரு சீனியர் மெம்பர் உள்ள பேசிட்டு அதுல அவர் என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னு கேட்டா, இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னார். அது திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து 40 வருஷமா அங்க திமுக ஜெயிக்குது. 10 முறை துரைமுருகன் சார் அவர் சொன்னது, எங்கள் மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை துரைமுருகன் சார் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல, பாதாள சாக்கடை இல்ல, சாலை வசதிகள் இல்ல, குடிநீர் பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, மருத்துவ வசதி இல்ல, மருத்துவமனைகள் இல்லை, இது பல குற்றச்சாட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அதாவது அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை. பல பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்கிறது. இந்த தொகுதி திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. இது அமைச்சர் தொகுதி, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கு, தொடர்ந்து அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகனுடைய தொகுதி. அது துரைமுருகன் சாருடைய தொகுதி. அங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை பதிவு பண்ணாரு. பதிவு பண்ணிட்டு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுக்கு கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மலைக்கோட்டை சிங்கமன்னன் KN நேரு அவர்களும், முன்னாள் அமைச்சர் அரசு கொறடா அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலூர்களும் அதற்கு நல்ல விளக்கத்தை தந்தார். அடுத்து என்ன சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு புத்தக விழாவில் பேசும் பொழுது
பல வருடங்களாக ஒரே கிளாஸ்ல இருக்கிறாங்க, ஃபெயில் ஆகாம ஒரே கிளாஸ்ல இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே கிளாஸ் இருக்காங்க. அப்ப அந்த டீச்சருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அவங்களை அடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டையும் ஃபெயில் ஆக்கிட்டு டீச்சரையும் மாத்தந்து எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜயன் சொல்லி அவனுக்கு டேபிள்ல தட்டுறாங்க. அவர் யாரு சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள், அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை சென்னையில வெளியிட்டார். அது எதுக்கும் அழைப்பு வந்தது, நானும் போயிருந்தேன். அங்கே அவர் பேசும்பொழுது நகைச்சுவையாக சொன்ன ஒரு சொல்லது, ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுங்க, அவங்கள வாதியாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அதே கிளாஸ் இருக்காங்க, போக மாட்டோம் நடப்பட்டோம் சொல்லி அவர் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அது மறுநாள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது. அதன் பிறகு அதற்கான விளக்கத்தை காட்பாடியிலே மண்ணின் மைந்தரன் துரைமுருகன் அவர்களும் பத்திரிகையாளத்திலே தெரிவித்தார். விமான நிலையத்திலே கேள்வி கேட்டும்போது என்னுடைய நெருங்கிய குடும்ப நண்பர், அவர் எது சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன், அவர் நெருங்கிய குடும்ப நண்பன் துரைமன் சொன்னார். அது ஒரு நகைச்சுவை பேசினார். அவங்க அந்த அரசியல் ஆக்கினாருங்க. நான் மருத்துவர் சுதாகர் அவர்களுக்கு சொல்றேன், ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். நடுவில் நீங்க எம்எல்ஏ அனுப்புற கூட நான் உங்கள்கிட்ட போன்ல பேசியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நீங்க பாப்பீங்க, என் பதிவு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த டேப்லெட் ஆயிடுச்சு, என்ன டேப்லெட் சார், என்ன டேப்லெட் பேர் எல்லாம் கூட சொன்னீங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன் வாங்க, நான் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் லெவல் என்ன ஆகுதுன்னு எல்லாம் சொன்னா முடியாது. ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமா சுகர் டாக்டர் அவர் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சொல்லிட்டு எதுவுமே செய்யலன்னு ஒண்ணுதான் அப்ப குறுக்கீடு வருது. முதல்ல என்ன சொல்றாங்க, அவர் அண்ணன் துரைமுருகனுடைய பேரை குறிப்பிட்ட உடனே மாண்புமிகு அண்ணன் கே நேரர்களும் அண்ணன் ஏவா வேலூர்களும் அண்ணன் கோவிசெலியன் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னும் இருக்கிற அவையில் இருக்கிற திமுக உறுப்பினர்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சட்டமன்ற மரபு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அவையில இல்லாதவர்கள் பேரை குறித்து அவையில் இல்லை ஒருவர் இல்லை என்று சொன்னால் அவர் பெயரை சொல்லக்கூடாது. இது சட்டமன்றத்தினுடைய மரபு. இதுவரை ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகாத குடியாத்த குமரனுக்கு தெரியுது. ஆனா 96 இருந்து இன்று வரை நான் சட்டமன்றத்தை ஒரு நாள் கூட சட்டமன்றத்தை நான் பார்ப்பேன். ஒன்னு நேரடியா பார்ப்பேன், இல்ல டிவியில. நான் சட்டமன்றம் தான் நான் சென்னைக்கு போயிடுவேன். நான் சட்டமன்றம் நடக்கும் போதுல மாலை நேரங்களில சென்னையில கூட்டம் இருக்கும். ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியான நீலா புகழேந்தி அவர் நிறைய கூட்டங்கள் பேசுவார். நானும் ஈப்பேர் இடம்பெறி தான் போய் முதல்ல பேசுவோம். எந்த கூட்டம் தான் நாங்க தான் போய் முதல்ல பேசுவோம். அதனால கிட்டத்தட்ட நானும் 96 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னு கேட்டா, நான் சட்டமன்றத்தை பாக்குறேன். ஒரு சட்டமன்றத்தை ஒரு தலைவர் இல்லை என்று சொன்னால் அவர் பேர் நம்ம சொல்லக்கூடாது. நீ வேணா பொதுவா கடந்த ஆட்சியில் சொல்லிட்டு போலாம். ஒரு பேரை நீ குறிப்பிட்டு பேசும் பொழுது அவர் அவையே இருக்கும் பொழுது நீ அண்ணன் துரைமுருகன் சார் மரியாதைதான் பேசினாரு, துரைமுருகன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அண்ணன் கே நேரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இல்ல அவர் பேரதான் சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்ல வரா செய்தி நம்ம பார்ப்போமே. அப்போ அவர் சொல்றாரு எந்த அடிப்படை பிரச்சனை இல்ல, எதுவுமே செய்யலன்ற மாதிரி அவர் பேசினாரு. நீங்க எல்லாம் லைவ்ல பாத்திருப்பீங்க. காட்பாடி தொகுதி மக்கள் அதை பார்த்திருந்தா காட்பாடி தொகுதி மக்களுக்கு தெரியும் மண்ணின் மேனன் துரைமனுடைய சாதனை. அது இதுல முந்தி கோட்டை மாதிரி இந்த அம்மா வராங்க, நம்ம பாயம்மா, அந்த சகோதரி மரியாதைக்குரிய ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பேரு தெரியல. அந்த பாயம்மா நானும் காட்பாடி தொகுதியில பிறந்தவங்க தான், காட்பாடி தொகுதி திமுக கோட்டைன்னு சொல்றாங்க, காட்பாடி தொகுதியில ஒண்ணுமே செய்யலன்னு அந்த அம்மா வேற சொல்றாங்க. அந்த மக்களுக்கு தெரியும். அதற்கு அண்ணன் கே நேரு குறுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுறது தப்பு. 50 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 52 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்திலே பணியாற்றுகிற ஒரு இந்தியாவின் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் 10 முறை நின்று வென்றிருக்கிறார். இந்த முறை இவிஎம் மிஷின் அவர் தோக்கடிச்சிருச்சு காட்பாடி தொகுதியில. எங்க வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி தொகுதியில இவிஎம் மிஷின் காட்பாடி தொகுதியில அண்ணன் துரைமுருகனை தோக்கடிச்சிச்சு. 5 தொகுதியும் எல்லாமே நாங்க ஜெயிக்க வேண்டிய தொகுதி, எல்லாமே நாங்க ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அணைக்கட்டு தொகுதியில இளம் புயல் எங்கள் மாவட்ட செயலாளர் ஏபி நந்தகுமார் ஜெயிக்க வேண்டியது. அது இவிஎம் மிஷினுடைய சதி. எல்லாமே நாங்க ஜெயிச்சிருந்தோம் தமிழ்நாடு. இவிஎம் மிஷின் டிவிக்கே ஆட்சி கொண்டு வந்துருச்சு. சரி, அது பக்கம் இருக்கட்டும். அப்போ அண்ணன் கே நேரு பேசும்பொழுது சொன்னார், அதேதான் அண்ணன் ஏவா வேலு பேசும்பொழுது சொன்னார். தொடர்ந்து 10 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறார். அநேகமா இந்தியாவிலே மூத்த உறுப்பினராக இருப்பார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே டெல்லியிலே மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனிடத்தில் நீங்கள் எத்தனை வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதுக்கு 10 டைம்ஸ் சொன்னார். நான் 10 முறை எம்எல்ஏ போது அவரே அகர்ந்து போயிட்டாரு. இதற்கு முன்பு இருந்த RN ரவி அவரு கேட்கும் போது அண்ணன் துரைமுருகனத்தை நான் 10 முறை எம்எல்ஏ சட்டமன்றத்தை ரெக்கார்ட் பண்றார். நான் தலைவர் கலைஞருடைய அமைச்சராக இருந்திருக்கிறேன், தளபதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிறேன், ஏன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையும் வருவேன், இன்னும் நான் வருவேன், 100 ஆண்டுகள் கடந்து வாழ்வேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்.
அவர் ஒரு மூத்த உறுப்பினர், ஒரே இயக்கத்தில் இருக்கிறார். நான் சுதாகர் அவர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஜோசப் விஜய்க்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் குடும்பத்தை பற்றி நன்றாக தெரியும். அவருடைய மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் DM கதிரானந்த் MP குறித்தும் ஜோசப் விஜய்க்கு தெரியும். அது எப்படி நான் இங்க சொல்ல விரும்பல, விஷயம் தெரிஞ்சது நல்லா அவங்க ஃபேமிலியே. ஆமா, அவங்க ஃபேமிலியே நல்லா தெரியும். என்னைக்கு ஜோசப் விஜய் போய் லயோலா காலேஜில் சேர்ந்தாரோ அன்னையில இருந்து இந்த ஃபேமிலி பத்தி தெரியும். இந்த எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் திராவிடியன் ஃபேமிலின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். சோ அவ்வளவு ஒரு மூத்த உறுப்பினர். அவரோடு நான் சுதாகருக்கு சொல்லுகிறேன், மருத்துவர் சுதாகர், டாக்டர் சுதாகர் சார், உங்களுக்கு சொல்றேன், இங்கே கேவி குப்பத்திலே படித்து விட்டு காட்பாடியிலே படித்து விட்டு அவர் பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்கும் பொழுதே அண்ணாவிடத்திலே நெருங்கி பழகினார், கலைஞரிடத்தில் நெருங்கி பழகியவர். அப்புறம் சட்டக்கல்லூரியிலே படித்தவர். எம்ஜிஆர் அவரை படிக்க வைத்தார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் இவரை பெத்த பிள்ளையா பார்த்தாரு. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கும் பொழுது கூட அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர் அவரோடு செல்லவில்லை. நீங்க எனக்கு படிப்பு வச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய தலைவர் கலைஞர் என்று கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு, அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு, கலைஞரை தலைவராக தொடர்ந்து பயணித்தவர். அவரோடு பயணித்தவர் பலவர் அதிமுகவுக்கு சென்றார்கள், பல கட்சிகளுக்கு சென்றார்கள், மதிமுகவுக்கு சென்றார்கள். வைகோ இவரோடு படித்தவர் தான் பலரை நான் சொல்வேன். அதே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், பேரவைத் தலைவர் மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது துரைமுருகன் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தலைவர், இடி மின்னல் முழக்கம், துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு இவரெல்லாம் சட்டமன்றத்தில் பேசினால் அவையே குலுங்கும், அவையே நடுங்கும், இடி மின்னல் முழக்கம் என்று சொன்னார்கள். அவ்வளவு வரலாற்றுக்கு சொந்தக்காரர், ஒரு மூத்த உறுப்பினர். 1989 ஆண்டு முதல் 2021 கடந்த திமுக ஆட்சி வரை தொடர்ந்து அந்த நீர்வளத்துறை, அது ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒரு பொதுப்பணித்துறை தனியாக பிரிந்து நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருணை மாநகரத்தின் அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக எங்கள் பொதுச் செயலாளர் மண்ணின் மேல் துரைமுருகன் இருந்தார். அவர் எத்தனை சாதனைகள் செய்திருக்கிறார் என்று அனைத்து கட்சியினருக்கும் தெரியும். அவருக்கு போஸ்ட் அடித்தாலே வாழும் கல்லணை கட்டிய கரிகாலன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் என்றுதான் போஸ்டர் அடிப்பார். நாங்களே அப்படி என்றால் அத்தனை அணைகளை அவர் தலைவர் கலைஞருடைய அமைச்சரோடு இருக்கும் பொழுது அத்தனை அணைகளை கட்டியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்கோ 234 தொகுதிகளில் எத்தனை ஏரி, எத்தனை குட்டைகள் இருக்கிறது, எத்தனை கால்வாய்கள் இருக்கிறது, காவேரி பாசனம் எங்கெங்க இருக்குது, காவேரி டெல்டா ஏரியா எங்கெங்க இருக்குது, காவேரியினுடைய வரலாறு, கொடுகுமலையிலிருந்து காவேரி தலைக்காவேரியில காவேரி பிறந்து எந்த வழியாக வருகிறது, கபினி அணையாக இருக்கட்டும், கிருஷ்ணராஜசாகர் டேமாக இருக்கட்டும், இந்த மேகதா டேம் பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி விஷயத்தை நைட்டு 1 மணிக்கு தட்டி நீர்வளத்துறை பத்தி, அணைகளை பத்தி, காவேரி குறித்து பேசுங்கள் என்று சொன்னால் 1 மணிக்கு தட்டி எழுப்பினாலும் கூட மடம் திறந்த வெள்ளம் போல், புற்றால் அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். இன்றைக்கு அவர் இருந்த நீர்வளத்துறையில யாரு அமைச்சர் தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரிக்காரு. இட்டுன்னு வட்டா, இட்டுன்னு போட்டா, ஏஞ்சிக்கவா 85. அவர் இன்னைக்கு பேசுற அரசியல்ல, இனிமே திமுக ஆட்சிக்கு வரவே வராது, திமுக ஆட்சிக்கு வரும்னு கனவே காணாதீங்க. யாரு? புஷ் ஆனந்த அம்டி டம்டி சேட்டானை வாழ்ந்து சொன்ன அம்டி டம்டி மாதிரி இருப்பார். அரசியல் அறிவே கிடையாது. அவ்வளவு பெரிய தலைவர் அண்ணன் துரைமுருகன் இடத்துல இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா புஷ் ஆனந்த பிராந்தி சாப்தார், பாண்டிச்சேரியில பிராந்தி சாப்பிட்டார். அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அவ்வளவு ஆற்றல் மிக்க அவர் தொகுதி எப்படி இருக்கும்? அந்த தொகுதி இல்லாததே கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார், அந்த தொகுதிதான் முன்மாதிரி தொகுதி என்று சொல்லி. அந்த தொகுதிதான் முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் எல்லாம் பார்ப்போம். அந்த தொகுதி குறித்து எதுவும் செய்யவில்லை என்று எப்படி தவறான செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர் அவையிலே சொல்லுகிறார் என்று அவர் செய்தியை பதிவு செய்தார். நான் ஒண்ணு வேணா ஒரே சில செய்திகளை மட்டும் சொல்றேன். காட்பாடி தொகுதியில ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லியிருக்கிற காட்பாடி தொகுதியினுடைய EVM மிஷினால் சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய என்னுடைய சுகர் டாக்டர் அவரு. அதனால அவர் என்னப்பா யாரும் எழுதி கொடுத்து பேசுகிறார். பட் நம்ம ஏன்னா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இதுல நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய கமெண்ட் வரும். இதையும் நான் இங்க பதிவு பண்ணி ஆகணும். குடியாத்த குமரன், நீ மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் குறித்து நீ பேசுறியா? நீ அவரை பத்தி குறை சொன்னவன் தானே? கண்டிப்பா இது கமெண்ட்ல வரும். ஏன்னா பல சேனல்ல வரும், அது வரும், கமெண்ட்ல வரும். நீ அவரை பத்தி 1 முறைக்கு 2 முறை குறை சொல்லி 2 முறை நீ இயக்கத்தால் தற்காலிகமாக நீக்கப்பட்டவன், இப்பொழுது நீ கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறாய். பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனுடைய அனுமதி பெற்று மாவட்ட செயலாளர் அண்ணன் இளம்புயல் AP நந்தகுமார் அவர்கள் பலமுறை என்னை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். தலைவர் தளபதி, என்னாலும் மக்களின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் துரைமுருகனை பார்,
அவர் சொன்னால்தான் இயக்கத்தில் இணைக்க முடியும். இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர் கலைஞரோட 50 ஆண்டுகள் மேலாக பயணித்தார் என்று சொன்ன பொழுது ஒரு முறை மன்னித்தார், 2வது முறை தவறு செய்தேன், 2வது முறையும் என் தாயோடு சென்று அவரிடத்தில் மன்னிக்கிட்டோம் என்று சொல்லும் பொழுது தாய் உள்ளத்தோடு மன்னித்து 2வது இயக்கத்தின் மீது கொண்டு இனி கழகப்பணி ஆற்று என்று சொன்னால், நான் 2 முறை தவறு செய்ததே மண்ணின் மைந்தன் துரைமுருகன் என்னை மன்னித்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானியாக இருப்பார். அந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வைரல் ஆகும். அப்ப நான் பழைய வீடியோலாம் இதுல போடுவீங்க, மனுஷன் தவறது சகஜம். ஆனா நான் திமுக தொண்டை, எவ்வளவு தவறு பண்ணாலும் மன்னிக்கிற மனப்பான்மை மண்ணின் மைந்தன் துரைமுருகனுக்கு உண்டு. ஏனென்றால் அவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிறார். அவர் காட்பாடியின் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு மருத்துவர் ஐயா சுதாகர் அவர்களே, காட்பாடி தொகுதியில் அவர் இன்னும் செய்யல, முக்கியமான மட்டும் சொல்றேன். காட்பாடி தொகுதியில் உள்ள முக்கியமான மேம்பாலங்கள், அண்ணன் மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், திராவிட இயக்கத்து தலைவர் அண்ணன் துரைமுருகனுடைய சாதனைகளை சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டா, காட்பாடி ரயில்வே மேம்பாலம் 2 பாலங்கள் கட்டியது யார் என்று கேட்டால் எங்கள் அண்ணன் துரைமுருகன். அதேபோல் விருதம்பட்டு பாலாற்று மேம்பாலம் 2 பாலங்கள் கட்டியது எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன். பொன்னை ஆற்றுப்பாலம் கட்டியது எங்களுடைய மண்ணின் மைந்தர். திருவள்ளம் மேம்பாலம் கட்டியது எங்களின் மண்ணின் மைந்தர். கார்னாம்பட்டு மேம்பாலம் கட்டியது எங்களின் மண்ணின் மைந்தர். அம்முண்டி மேம்பாலம் கட்டியது எங்களின் மண்ணின் மைந்தர். பிரம்மபுரம் முதல் அலிமேலு ரங்காபுரம் வரை மேம்பாலம் கட்டியது எங்கள் மண்ணின் மைந்தர். பொன்னை மேம்பாலம் கட்டியது எங்கள் மண்ணின் மைந்தர். கரசமங்கலம் ரயில்வே மேம்பாலம் கட்டியது எங்கள் மண்ணின் மைந்தர். கல்வியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார். ஏனால் கஷ்டப்பட்டு படித்தவர். ஒரு குடியான் குடும்பத்தில் பிறந்து அவரே சொல்கிறார், ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன், ஆடு மேய்க்கும் போது நான் ஒரு பாறையில் உட்காந்து படிப்பேன் சொல்லியிருக்கார். எனவே கஷ்டப்பட்டு படித்தவருக்கு கல்வி நிலையங்களை கொண்டு வருவதில் அக்கறை இருக்கும். சேர்க்காட்டில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த வரலாறு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகனுக்கு உண்டு. கல்வி தந்தை. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, a very big achievement, historical achievement of our DMK senior most our party general secretary அண்ணன் துரைமுருகன். historical achievement is சேர்க்காடு திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். சில்க் மில்லில் சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார் டாக்டர் சுதாகர் அவர்களே. எதுவும் பண்ணலன்றீங்களே. சில்க் மில்ல லா காலேஜ், ஏன்னா அவர் அம்பேத்கர் லா காலேஜில் படித்தவர். வழக்காடு மன்றத்தில் வாகை சூடுகிற வழக்கறிஞர் பெருந்தகை, கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், கழகத்தின் பொதுச் செயலாளர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற காட்பாடியின் கலைஞர், என்னாலும் சட்டமன்றத்தின் கதாநாயகன், சட்டமன்றத்தின் நவரச நாயகன் என்று அனைவராலும் புகழ்ந்து பேசப்பட்ட, எம்ஜிஆரை எதிர்த்து கேள்வி கேட்டவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு சட்டமன்றத்தில் எல்லோரையும் சர்வாதிகாரத்தோடு பேசக்கூடிய அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டவர் அண்ணன் துரைமுருகன். ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அவர் சில்க்வெளியிலே சட்டக்கல்லூரி லா காலேஜ் அங்க கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி சேர்க்காட்டில் புதிய அரசு கல்லூரி, ஒரு திருவள்ளூர் யூனிவர்சிட்டி காட்பாடி தொகுதியில, ஒரு லா காலேஜ் காட்பாடி தொகுதியில, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியம். அதே போல் அரசு பள்ளிகளில் புதிய திரள்முகு வகுப்புரை கட்டிடங்கள், சுகாதாரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மற்றும் கழிவறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. காவல், காட்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், போக்குவரத்து காவல் அலுவலகம் மற்றும் மகளிர் காவல் நிலையம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் போலீஸ் பட்டாலியன் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், ஏன்னா ஒரு மருத்துவர் ஐயா சுதாகர் அவர்கள் எம்எல்ஏ, அவர் என்ன சொன்னார், மருத்துவ வசதி இல்லைன்னார். இதை நீங்க கொஞ்சம் கேளு, நான் உங்க நம்பருக்கு அனுப்புறேன். இதை சேர்க்காட்டில் பல்நோக்கு மருத்துவமனை, சேனூர், பள்ளிக்குப்பம், பிரம்மபுரம், திருவள்ளூர், திருவலம் மற்றும் பல பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம், திருவள்ளூர் நகர், பாலாஜி நகர் நகர்ப்புற சுகாதார மையம், திருவள்ளூர் நகர், பாலாஜி நகர் நகர்ப்புற சுகாதார மையம். விளையாட்டு என்று எடுத்து சொன்னார். அவர் விளையாட்டை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எங்க போனாலும் பசங்களை பார்த்தா ஸ்போர்ட்ஸ் என்ன ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் என்ன இன்ட்ரெஸ்ட், வாலிபாலா, ஃபுட்பாலா, கிரிக்கெட்டா, டென்னிஸா, கபடியா கேட்பாரு அவங்க. சோ அந்த வகையில விஐடி உள் விளையாட்டு அரங்கம், காட்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. காட்பாடி தனி தாலுகாவாக மாற்றி அதற்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. காட்பாடியில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் கட்டிடம், காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
பல கிராம பகுதிகளில் சிமெண்ட் சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. சாலை வசதிகள் இல்லைன்னு டாக்டர் சுதாகர் சொன்னாரு. இதை மனசுல வச்சுக்கணும். காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களை நகரத்துடன் இணைக்கும் அனைத்து சாலைகளும் தார் சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் பயணியர் நிழற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர்ப்புற பகுதிகளில் சுதாகரிக்கப்பட்ட ஆர்ஓ வாட்டர் குடிநீர் வழங்கும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகை, மகளிருக்கு கலைஞர் உரிமை உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சமுதாய கூடங்கள், நாடக மேடைகள், அங்கன்வாடி கட்டிடங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைத்து தந்துள்ளார். வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்பட்டுள்ளது. 100 கோடி மதிப்பீட்டில் மோர்தன அணை. இங்கதான் நான் வரேன். நான் இதை மட்டும் தனியா பேசலான்னு இருந்தேன். குடியாத்தம் தொகுதிக்கு மோர்தன அணைங்க 96ல இது 89ல அந்த ஸ்கீம் வந்துட்டு டிஎன்கே கவர்மெண்ட்ல 96 எண்ட்ல இது திறக்கிறாங்க. மோர்தன அணை அது அப்ப பேரணாம்பட்டு தொகுதி, இப்ப தொகுதி சீரமைப்புல குடியாத்தம் தொகுதி. இந்த மோர்தன அணை பழனூர் ரோட்ல உள்ள கிட்டத்தட்ட ஒரு 15, 16, 18 கிலோமீட்டர் உள்ள போனோம். காட்டுல போனோம். அந்த காட்டுல சிறுத்தை இருக்கு, யானை இருக்கு, மான் இருக்குது, சென்னாய் இருக்குது, ஒரு திக்கான ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள போனா அந்த மோர்தன டேம் கட்டியிருக்காரு. நான் சொன்னல கல்லணை கட்டிய கரிகாலன், அதான் அந்த மோர்தனா டேம் தான் இன்னைக்கு குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி வரைக்கும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுடைய விவசாயத்திற்கு பயன்படுறது மோர்தனா டேம் தான். அந்த மோர்தனா டேம் கட்டினது யாருன்னு கேட்டா மண்ணின் மைந்தர் தலைவர் கலைஞர் நிதி ஒதுக்கப்பட்டு தலைவர் கலைஞரின் வழிகாட்டுதலின்படி தலைவர் கலைஞர் ஆட்சியில் தலைவர் கலைஞரின் பெரும் முயற்சியால் அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கட்டிய அணைதான் அங்கே மோர்தனால் அணை இருக்கிறது. இப்போ அதை சுற்றுலா மயமாக்குறதுக்கு அந்த ஸ்கீமு கொண்டு வந்தாச்சு, நிதியும் ஒதுக்கியாச்சு. இப்போ அதை இப்ப இருக்கிற அரசு அதை செய்யணும். இப்ப இருக்கிற இவிஎம் மிஷினால் ஆட்சிக்கு வந்திருக்கிற டிவிக்கு அரசாங்கம் அதை செய்யணும். அந்த மோர்தன அணை என்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுக்கடுத்து திருவள்ளம் சர்க்கரை ஆலை, திருவள்ளத்தில் ஒரு சுகர் ஃபேக்டரி, மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. லத்தேரியிலே ராஜா தோப்பானை, அது 96 கவர்மெண்ட் தான். லத்தேரியில ஒரு ராஜா தோப்பானை மோர்தன அணை திருப்பலாவிலும் நான் கலந்து இருக்கேன். அதே மாதிரி லத்தேரி ராஜா தோப்பானை திருப்பலாவிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். காட்பாடி உழவர் சந்தை, பிரம்மபுரம் வியூ பாயிண்ட், காட்பாடி தொகுதியில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் தொழிற்பேட்டை பூங்கா சிப்காட், கிறிஸ்டியான்பேட்டை 100 ஏக்கரில், மேல்பாடியில் 300 ஏக்கரில். அதற்கடுத்து நீர்வளத்துறையில் அவர் காட்பாடி தொகுதியிலே செய்திருக்கிற சாதனை சேன்பாக்கம் தரைக்கீழ் தடுப்பணை, அரும்புருதி தரைக்கீழ் தடுப்பணை, டிகேபுரம் தரைக்கீழ் தடுப்பணை, பரமாசத்து தரைக்கீழ் தடுப்பணை, கொய்யநல்லூர் தடுப்பணை, பொன்னை அணைக்கட்டு புறமைப்பு, மேல்பாடி தரைப்பாலம், பாண்டியன் விடுகு சீரமைப்பு, காங்கேயநல்லூர் முதல் பாலாறு வரை, எப்பாலை தடுப்பணை, அம்முண்டி தடுப்பணை, கழுஞ்சூர் மற்றும் தாராப்படுவீடு கொண்டு வந்துள்ளார். காட்பாடி புறவழிச்சாலை, அதாவது தாராப்படுவீடு, கரிகிரி, கண்டிப்பேடு, புத்தூர், சேவூர், அரும்புருதி, கார்னாம்பேட், பெருமுகை, அரும்பாக்கம், இங்கே புறவழிச்சாலை. இது நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது மனப்பாடமா சொல்றதுக்கு நான் மண்ணின் மைந்தன் துரைமுருகன் கிடையாது. என்னுடைய மொபைல்ல நான் டீடைல்ஸ் வாங்கி தான் உங்கள்கிட்ட சொல்றேன். பட் எனக்கே ஒரு சில தெரியும். ஏனென்றால் 2006 முதல் தொடர்ந்து காட்பாடி தொகுதியிலே தெருவாக, வீதியாக, கிராமமாக அவரோடு வாகனத்திலே பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடியவர். எனவே ஒருவரை பத்தி பேசும்போது வரலாறு என்னன்னு திரும்பி பார்க்கணும். டாக்டர் சுதாகர் அவர்களே, எங்களுக்கு ஜென்ம விரோதி யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஆனா அவங்கள்ட்ட பல ஆளுமை இருக்கிறது. எனக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா எங்க தலைவர் நல்லவர். அவருக்கு சர்வாதிகாரம்னா என்னன்னு தெரியாது எங்க தலைவர் தளபதி. அதுவே ஒரு சில நேரத்தில் நமக்கு ஆபத்தாயிடுது. இயேசு, புத்தர், காந்தி வழியெல்லாம் ரொம்ப நேர்மையானவர். எங்க தலைவர் முதலமைச்சரான நினைச்சிருந்தா அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைந்தவுடன் சசிகலா முதலமைச்சரானாங்க. அவங்களுக்கு ஜெயில் தண்டனை வந்துருச்சு. அங்க கூவாத்தூர்ல என்னென்ன நடந்துச்சு. அப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனார். அப்ப எங்க தலைவர் தளபதி நினைச்சிருந்தா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அப்பவே நாங்க சிஎம் ஆயிருக்கலாம். அப்ப எங்க தலைவர் தளபதி சொன்னாரு, நான் முன்வாசலுடைய பின்வாசலே வரமாட்டேன். அவர் ஒரு நல்ல லீடர். ஜெயலலிதா எடுத்தங்கவுத்தன் பண்ணுவாங்க. ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு தான் நீங்க டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சிக்க முடியாது, ஜோசப் விஜய் முதலமைச்சர் இருக்க முடியாது, அப்பா எல்லாம் தேடி இருக்க முடியாது. அப்பா கூட வீட்டுல இருந்திருக்கலாம். சோ பேசும்போது பார்த்து பேசணும். ஒரு லீடர்ஸை பத்தி பேசும்போது காட்பாடி தொகுதி ஒண்ணுமே செய்யற அந்த பாயம்மா ராணிப்பேட்டை எம்எல்ஏ அந்த சகோதரி நான் காட்பாடி தான், நீங்க என்ன தோசை எல்லாம் சினிமாக்கார், நீங்கெல்லாம் சினிமாக்காரு என்ன சொல்றது, சினிமாக்காரு என்ன பண்ண முடியும்?
அங்க அந்த சட்டமன்றம் பாருங்க, சினிமா மாதிரி தாங்க போகுது சட்டமன்றம். இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒன்று அறிவிச்சார், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நான் வந்து கார் கொடுக்க போறேன். சட்டமன்றத்தை பல நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிரிப்புன்னா சிரிப்பு, நமக்கு அவ்வளவு சிரிப்பா வருது. குடியாத்த எம்எல்ஏ சிந்து, ஆமா சிந்து அவங்க வந்து கார் கொடுத்தது வந்து கொடுத்த உடனே அவங்க நன்றி சொல்றாங்க. குடியாத்தத்தில் இவிஎம் மிஷினால் சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய சகோதரி சிந்து பாட்டு பாடுறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், அவர் ஊருக்காக கொடுத்தார். இன்னொரு நீங்க சேர்த்து பாடிடணும் சகோதரி சிந்து அவர்களே. அவர் ஊருக்காக கொடுத்தார், யார் பணத்தில் கொடுத்தார், யார் பணத்தில் கொடுத்தார், ஊர் பணத்தில் கொடுத்தார், மக்கள் வரி பணத்தில் கொடுத்தார். அவர் பணத்தில் கொடுத்தாரா விஜய், அவர் பணத்தில் கொடுத்தாரா, மக்கள் பணத்தில் கொடுத்தார் காரு, மக்கள் பணத்தில் கொடுத்தார், மக்கள் வரி பணத்தில் கொடுத்தார், ஊருக்கெல்லாம் கொடுத்தார், ஊரான் பணத்திலே கொடுத்தார்னு கொஞ்சம் பாட்டு மாத்தி பாடிக்கீங்க. அந்த சகோதரி நான் தப்பா சொல்ல, அவங்க பாட்டு கச்சேரியில பாட்டு பாடுறவங்க, அப்புறம் டான்ஸ் டீச்சர் அவங்க. ஏன்னா ஒரு பெண்ணை தப்பா பேசக்கூடாது. நல்லா பாடுறீங்கம்மா, நல்லா பாடுறீங்க, தொகுதியில பேசுங்க, பாடக்கூடாது. ஆனா பொய்யா பேசினா கூட பேசுங்க. பாட்டு பார்த்த சட்டமன்றத்துக்கு போய்க்கிறீங்க, அது சரி. ஒரு நடிகர் தலைவராகிற கட்சி, நீங்களும் ஒரு நடிகருக்கு பாட்டு பாடி அவர் உற்சாகப்படுத்துறீங்க. இந்த சட்டமன்ற கூத்தெல்லாம் பார்த்துக்கின்னு இங்க உள்ள இவங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. உண்மையிலே அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழினத்தின் தேச தலைவர், என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெறலை என்ற வருத்தம் எனக்கு இருந்தது. இந்த சட்டமன்ற கூத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஜெயிக்காதே மேல். இவ்வளவு வரலாறு சொல்லிட்டேன். மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் எங்கள் அரசியல் ஆசான். அண்ணன் துரைமுருகன் குறித்து அவருடைய அரசியல் வரலாறு, அவர் தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு, நான் எல்லாமே சொல்லிக்கிறேன். டாக்டர் சுதாகருக்கு சொல்றேன், பேசுறத பார்த்து பேசுங்க சார். தொகுதிக்கு நன்றி சொல்லிட்டீங்களா சார்? காட்பாடி இவிஎம் மிஷினால் சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய என்னுடைய சுகர் டாக்டர் சார் சுதாகர் சார், நீங்க நன்றி சொல்லாதீங்க தொகுதி மக்களுக்கு. நான் என் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ சொல்றேன், நன்றி சொல்லாதீங்க. டிவி கேட்கிறவங்க, அணைக்கட்டு எம்எல்ஏ, ஏடிஎம்கே யாருமே நன்றி சொல்லாதீங்க. ஆச்சா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, உங்க தாலுகா ஆபீஸ்ல அந்த இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. உங்க தாலுகா ஆபீஸ்ல இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க இல்ல, அந்த இவிஎம் மிஷின் கிட்ட போங்க. இவிஎம் மிஷினுக்கு கற்பூரம், திருநூறு, எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டு தீபாரதம் காட்டிட்டு கீழே வந்து இவிஎம் மிஷின் நன்றின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இவிஎம் மிஷின் தான் உங்களை எல்லாரும் எம்எல்ஏ ஆக்கிச்சு. எனவே என்னாலும் காட்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அண்ணன் துரைமுருகன் தான். காட்பாடி என்றால் அண்ணன் துரைமுருகன், அண்ணன் துரைமுருகன் என்றால் காட்பாடி. அவர் காட்பாடியின் கட்டபொம்மன், அவர் காட்பாடியின் கலைஞராக, அவர் என்றைக்கும் காட்பாடி மக்களோடு வாழக்கூடியவர். எனவே அந்த தொகுதிக்கு ஒண்ணு செய்யலன்னு சொல்றது தற்கூரித்தனமா இருக்குது. இன்னும் தற்கூரியா இருக்காதீங்க, திருந்துக. என்னாலும் காட்பாடியின் மக்களின் நாயகனாக இருக்கிற அண்ணன் துரைமுருகனை காட்பாடி மறக்காது. காட்பாடியை அவர் மறக்க மாட்டார். இது அவருக்கு இருக்கிற வரலாறு என்கின்ற செய்தியை பதிவு செய்து பேசும் பொழுது பார்த்து பேசுங்கள். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.